Good morning students, I welcome you for the Shaper group of school online class. So last class we have learned about the relationship between the work and energy. So now I am going to teach you further, it's a momentum and the relationship of the kinetic energy. Okay, so momentum means what? It's changing their one initial position to the final position of their object. Okay va? So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மோஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும்போது அதோட பிளேஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை தான் வந்து நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் த டெரிவேஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஸோ mv ஸ்கொயர்னு எடுக்கும்போது நம்ம வந்து மொமெண்டம்க்கு வந்து p அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டியில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுக்கும்போது v மட்டும் நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டியில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இட்ஸ் மல்டிப்ளையிங் போத் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர் இன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம இது பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் ஆகும்போது இட்ஸ் அ வெலாசிட்டி வில் பி டபுள். ஸோ நம்மளுக்கு அந்த இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டைரக்ஷன்ஸை வந்து மூவ் பண்ணும். ஸோ பிகாஸ் டவுன்வர்டில் வந்து நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்வர்டில் வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்வர்ட் அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட் பொசிஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு டூ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இட்ஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம். ஸோ இட்ஸ் அ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் மேக்னிடியூட் இட்ஸ் சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம் பிகாஸ் த சர்ஃபேஸ் வில் பி வெரி ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ அது என்ன ஆகுது, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு ரெஸ்ட் இல்லாமல். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரீக்வெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி, த மாஸ் இஸ் கிவன். ஸோ ஹியர் இட்ஸ் கேல்குலேட்டட். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் ஈக்குவேஷன், ஸோ p is equal to mv அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ வெக்டார் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் equal to half mv ஸ்கொயர். ஸோ half mvன்னும் போது v வந்து நம்மளுக்கு டபுளாக கன்சிடர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு ஒரு வெலாசிட்டியோ ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெலாசிட்டியோ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2v. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் equal to half m ஸ்கொயர் v வெக்டார்னு எடுக்கிறோம் டிவைடட் பை m. ஸோ m and m will be cancel out. ஸோ நம்மளுக்கு வந்து mv ஸ்கொயர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ p is equal to mv அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் மொமெண்டம், டைபோல் மொமெண்டம். ஸோ half. ஸோ half p and p will be considered divided by m. ஸோ p vector divided by 2m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் ஸ்கொயர் கன்சிடர் ஆகிறதுனால நம்மளுக்கு kinetic energy is equal to p square divided by 2m. So it's a p will be the modulus form. So modulus formல change பண்ணிக்கிறோம். அப்போ kinetic energy is equal to 2m. It's a root potential அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So potential energy will be considered. So நம்மளுக்கு இப்போ என்ன ஆகுது, இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைனலாக p modulus of f is equal to p is equal to root of 2m and kinetic energy அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So here potential energy. So the potential energy is body is associated with position and the configurations. So this because of the various force acting on the body in the position. So நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து அப்வர்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது எந்த சைடில் ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டவுன்வர்ட் பொசிஷனில் தான் வந்து அது மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து டவுன்வர்ட் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அது என்னாகும், ஃபால்ஸ் இன் சேம் வெலாசிட்டி. ஓகே, ஒரு சர்டன் பாயிண்ட்டில் வந்து அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், நெட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ ஜீரோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ டவுன்வர்டில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபார்ம் ஆகுது. So here also the potential energy is also a constant force. So the amount of work will be in the some external force. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து அந்த ஒர்க் எவ்வளோ ஆகும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ the moving of object is constant velocity. So here the taken as a point is 0. So it's a point p will be considered in the final location. So the initial point. So it's taken as a 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So it's a mathematical potential energy. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், u அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் a f. ஸோ ஃபோர்ஸ் வில் பி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த அக்லரேஷன். ஸோ f வெக்டார் இஸ் a டாட் dr. dr இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ அதோட ரேடியஸ் கன்சிடர் பண்ணும்போது dr வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் 0 டு த ஃபைனல் லொக்கேஷன் p. இட்ஸ் வேரியட் டைப்ஸ் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இட்ஸ் அசோசியேட்டட். ஸோ இதை 3 கேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு எனர்ஜி பாசஸ் பை த பாடி டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்சோ இட்ஸ் ஜாயின்ட் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி ஆக்ட். ஸோ த எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸில் வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ
அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, சிமிலியர் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டட். ஸோ திஸ் இஸ் த எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ த எனர்ஜி டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்னும் போது நம்ம வந்து மேக்னிடியூட் ஃபார்மாக அந்த இடத்துல ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஸோ அது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று வேரியபிள் ஆகாமல் ஆக்ட் ஆகுதுனால ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ நம்மளுக்கு சர்ஃபேஸில் நியர்பையில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அதை ஹைட் மெஷர் பண்ணுவோம். தென் அதோட மாஸ், நம்ம ஒரு பாப் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதாவது ஒரு அயன் பாப். ஸோ ஆல்ரெடி அயன்னும் போது சம் வெயிட்டோடு தான் இருக்கும். ஓகே, மாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றோம். ஸோ அந்த டைமில் வந்து அது டவுன்வர்ட் பொசிஷனில் வந்து ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அதோட மாஸ் கால்குலேட் பண்ணும்போது ஹெவி மாஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்காக தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த மாஸ் வந்து எப்படி இருக்குது, அது வந்து நார்மலாக வந்து லீனியர் மாஸாக வந்து ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ ஹியர் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் Fg is act on the it's is equal to the minus mg அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg, ரைட்? ஸோ ஃபோர்ஸ் g is equal to minus mg j. ஸோ ஜே வெக்டர் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு ஜே வெக்டரில் ஆக்ட் ஆகும். இட்ஸ் sin theta y ஆக்சிஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ y ஆக்சிஸ்னு எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு sin theta ஃபார்ம் தான் வரும். ஸோ அதை வந்து ஜே வெக்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So it's a vertically downward, so the body without an acceleration, so or in constant velocity. So some external force will be applied in the force, so it's equal to the magnitude but opposite to the gravitation force. So அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும், இதோட சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதுக்கு மேக்னிடியூட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அதோட ஃபார்மு. பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு வந்து இட்ஸ் த ஃபார்வர்ட் டு த பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் ஆப்போசிட் டு த. So the force is as applied in the body, so Fa is equal to minus Fg. So A is acceleration and G is a gravitational force. So it's equal to the form of it implies. So the positive sign implies in the applied force. It's vertically upward direction. ஸோ நம்ம வந்து இதே ஒரு பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது அது என்ன ஆகும், அப்வர்ட் பொசிஷனில் வந்து இதுவாகும். ஸோ அந்த டைமில் அதோட வெலாசிட்டி என்னாகும், ஒரு சர்டன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரையும் அதோட ஹைட்டோ அதோட வெலாசிட்டியோ எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை அது ரீச் பண்ண உடனே அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், 0 ஆகிடும். ஸோ திரும்ப அது என்ன ஆகிடும், டவுன்வர்ட் பொசிஷனுக்கு ஃபால் ஆகிடும். ஸோ ஹென்ஸ் த பாடி இஸ் லிஃப்டட், ஸோ இட்ஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ தட் இஸ் த கைனடிக் எனர்ஜி, இட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். So the gravitational potential energy U and height will be H is mentioned. So இந்த இடத்துல வந்து நம்ம potential energyக்கு என்ன எடுத்துக்கிறோம், U is equal to FA dot dr அப்படின்னு எடுத்துக்கிறோம். It's the first equation. So Fg is equal to minus mgj அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So J is it's a y axis form and the sin theta. So integrate பண்ணுறோம். So integrate பண்ணும்போது FA dot dr அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So H and O வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் because initial to the final position of the object. So initial positionக்கு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலுக்கு வந்து நம்ம ஹைட்டை கன்சிடர் பண்ணிக்கிறதுனால ஹெச் போட்டுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஏ டாட் டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஹெச் டிஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ லிமிடேஷன் வில் பி அப்ளை. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆர். ஸோ ஆரை தான் வந்து நம்ம லிமிடேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹெச் மைனஸ் 0, ஸோ ஹெச் வில் பி கன்சிடர். ஸோ ஃபைனலாக யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mg mass, it's equal to the height. It's a final equation. So gravitation and acceleration is equal to net force of the 0. So the potential energy stored in the object. So அந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி அது என்ன பண்ணுது, கெயின் பண்ணிக்குது. ஸோ கெயின் பண்ணிவிட்டு அது டவுன்வர்ட் பொசிஷனில் ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல் மாஸ் அது கெயின் பண்ணிக்கிறதுனால அது ஹைட்லேருந்து ஃபாலோ ஆகும்போது அதோட பேஸ் வந்து கரெக்டாக இதுவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஹைட் வில் பி மெஷர்ட் as h. So the potential energy change in the kinetic energy. Okay. So next one is the elastic potential energy. So elastic அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்க ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு இது பண்ணி புஷ் பண்ணி நம்ம அதை இது பண்ணும்போது எலாபரேட் பண்ணும்போது அது என்ன ஆகும், நல்லா எலாபரேட் ஆகி அதோட எனர்ஜியை வந்து அது ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ வந்து அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங்லேருந்து என்ன ஆகுது, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. So it's elongated, it's developed their storing force. So the potential energy is possessed. So the spring due to the deformation form, it's compressed, this thing is terms as a elastic potential energy. So அது என்ன ஆகுது, நல்லா கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்றாங்க. So the work done will be applied. So force against the restoring force is stored in the elastic potential energy. So the mass m will be applied. So spring mass is a system. So it's a smooth horizontal table.
ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஹரிசாண்டல் டேபிளில் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒன் சைடு எண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் சைடு வந்து நம்ம வந்து அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட எனர்ஜி ஒன் சைடில் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது கெயின் ஆகுது, அதை ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த x is equal to O. It's a equilibrium position. It's attached to the rigid wall. So other end of the mass. So this spring remains the equilibrium position. It's a f of A is applied, so stretched by the distance x. So in between the distance will be considered as a x. So the direction of force will be applied. So the mass back to the original position. It's f of A is equal to minus f of s. It's according to the Hooke's law. So the Hooke's law will be applied in this equation. So the restoring force developed in the spring. So f of s is equal to minus kx. K is the kinetic energy, x is the object position. Okay. So f force will be applied in the static friction. So static friction la force apply பண்ணதா f of s அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So the negative sign in above equation it implies the spring force. So it's always the opposite to the displacement x and the k. So in between displacement will be considered as the x and between the k. So f of a is equal to plus k x vector. So it's a positive form. So plus or minus la வந்து kx வந்து consider பண்ணிக்கிறோம். So the spring be stretched is small distance dx. So it's integration of the f of x, f of a dx ன்னு சொல்லிக்கிறோம். So இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் f of s is equal to kx vector அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோமா. So f of a வந்து acceleration formula. So in between la displacement consider பண்ணும்போது நம்ம dr vector அப்படினு சொல்லி போட்டுக்கிறோம். So integrateல வந்து இங்க வந்து initial to the final positionக்கு வந்து 0 minus o minus x அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். So f of a is a dr cos theta. So cos theta எதனால அப்படினும்போது நமக்கு வந்து initial to the final position வந்து நமக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அது மூவ்மெண்ட் நடக்கிறதுனால காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டிஎக்ஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி வில் பி அப்ளை கேஎக்ஸ் டிஎக்ஸ். ஸோ கே இஸ் இட்ஸ் லிமிடேஷன் வில் பி அப்ளைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ எக்ஸ் அண்ட் 0. ஸோ ஹியர் வி டேக்கன் as a half k. ஸோ initial to the final position. ஸோ initial position of it's a xi and xf will be considered. ஸோ ஃபைனலி வந்து total potential energy and kinetic energy வந்து நமக்கு என்ன டோட்டலா கிடைக்குது அப்படினு பாக்கும்போது it's a modulus of the ke அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். So work done by the static friction. So x of s is equal to f of spring is dot dr அப்படினு சொல்லி போட்டுக்கிறோம். So minus k xi will be the cap. So dxi வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். So இப்போ வந்து டாட் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இன்டூ பண்றோம். So இன்டூ பண்ணும்போது minus x அப்படினு சொல்லி வந்துட்டு so dx ன்னு போட்டுக்கிறோம். half kx square. So half into O. So in the kx வந்து நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது 0. kinetic friction will be 0. So 0 it's a equation. So 0.25 will be considered. So work done by the force of the object will be it's considered as a 0.0031 joule will be formed. So the conservation force will be applied. So next வந்து நம்ம conservation force வந்து அப்ளை பண்றோம் அதுல. So the applied force f of a is a displacement dr. It's the same directions to the initial position to that equilibrium position. Okay. So initial position ல இருந்து நமக்கு வந்து equilibrium positionக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து compress ஆகுது. So x is equal to 0. Its a limitation will be applied. So here this one is a force displacement in gravitation form. So நமக்கு வந்து gravitation formல வந்து இந்த force displacement வந்து கன்சிடர் பண்றாங்க. So இது ஒரு கிராஃபா வந்து நமக்கு வந்து டெரைவ் பண்ணி காட்டுறாங்க. So கிராஃபா இதை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் half b into h the area formula வந்து எடுத்துக்கிறாங்க. So base வந்து நமக்கு x னும் height வந்து kx னும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. So half kx square will be considered. So நம்ம நார்மலா வந்து நேத்து வந்து நார்மல் அதோட மொமெண்டமோட ஃப்ரிக்ஷன் பார்த்திருப்போல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல அப்படினும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும்போது அந்த அப்வர்ட் இன் பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ x to the y பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கைனடிக் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம ஸ்ப்ரிங் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்குன்னு எடுக்கும்போது நம்ம அதை கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா எலபரேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து அது ஃபார்வர்ட் டு த அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட்க்கு வந்து அது வந்து ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அது வந்து ஃபார்வர்ட் ஆகும் அந்த டைமில். ஸோ the frictionless environment the energy gets transferred to the kinetic to the potential. So next the potential to the kinetic it's repeatedly form the total energy of the system. ஸோ இது என்ன ஆகுது இந்த கைனடிக் எனர்ஜிலேருந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிலேருந்து கைனடிக் எனர்ஜிக்கும் ரிப்பீட்டடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் அப்வர்டில் இருக்கும்போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது, டவுன்வர்ட் பொசிஷனுக்கு அந்த ஸ்ப்ரிங் இதுவாகும்போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ வி டேக்கன் யூஏ அண்ட் யூபி.
ஸோ k of x is equal to ka x square a அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ua is equal to kb னும் ub is equal to ka னும் கன்சிடர் ஆகுது. ஸோ இட்ஸ் implies that ub is greater than the ua. It's more than work done by the b than the a. Because it's one side is a mass will be compressed, so another side the wall will be tie up. So that's a case. So the first case, the potential energy stored in the spring is given. So இதோட ஜூல் தான் நம்ம என்ன சொன்னோம் 0.0031 ஜூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So work done Ws is equal to spring force. So this spring force will be considered as a k of xi and dxi. So next the direction will be while elongated the positive x direction. So this positive x direction, it's compressed, the potential energy stored in the object is same. So conservative and non-conservative force. So conservative force means what? So this a force is said in the work done, it's against the force moving in the body. It's depend only in the initial to the final position. So நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து ஒரு இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து தான் நம்ம எவ்வளோ மாஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டில் அப்படின்றது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் லெஸ்ஸாக அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகாது, மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதே ஃபோர்ஸை நம்ம வந்து அதிகமாக ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நாட் இன் த நேச்சர் ஆஃப் த பாத், இட் between the initial to the final position. So the A of the earth and the B of the height will be considered the surface of the earth in 3 paths. So it's a gravitation force is same as long as the initial to the final position. So நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் ஒன் டைமென்ஷன். ஸோ ஒன் டைமென்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், வெறும் இனிஷியல் டு த ஃபைனல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த வெக்டார்ஸும் இருக்காது. ஏ அண்ட் பி வெக்டார்ஸ் 2 ஃபார்ம் வில் பி கன்சிடர். ஸோ இதே நம்மளுக்கு 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் ஃபார்ம் ஆகும்போது 2 டைமென்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து XYZ ஆக்சஸ் வரும். ஸோ இதே 3 டைமென்ஷனில் கன்சிடர் பண்ணும்போதும் இட்ஸ் அ தம் ரூல் பாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி 3 டைமென்ஷன்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவ் இஸ் ஒர்க் டன், இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸஸ் மூவிங். ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட் டு த ஃபோர்ஸ் மூவிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக அதோட பாத் வந்து இருக்குது அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம அப்வர்டில் இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆகும், நம்ம டவுன்வர்டில் ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் அப்வர்டாக மூவ் ஆகும்போது ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட் டு த ஆப்ஜெக்ட். ஸோ இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன். ஸோ திஸ் வேல்யூ வில் பி ஒர்க் டன், இட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் த டிஃப்ரெண்ட் பாத். So the friction force is a non-conservative force, is work done against the friction depend on the length. So it's moved by the object. So next இது கன்சிடர் ஆகுது எதனால், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது அதை சுற்றி இருக்க ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட விஸ்காசிட்டி, ஸோ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் இன் ஒர்க் டன். ஸோ இட்ஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. இட்ஸ் அப்பான் த வெலாசிட்டி ஆஃப் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மோஷன் நடக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா நடக்கிறதுனால ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, கன்சர்வேட்டிவாக நான் கன்சர்வேட்டிவான்னு டிபெண்ட் ஆகுது. Okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.